வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, குட்ஸை ரிசீவ் பண்ணிட்டீங்க, ஐடிசிய அவைலும் பண்ணிட்டீங்க, ஆனா ஜிஎஸ்டி 2A ரெஃப்ளெக்ட் ஆகல. இதுக்கு நிறைய நோட்டீஸ் வரத்தான் செய்யுது. இப்போ 17, 18, 18, 19, 19, 20க்கு இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் வந்திருக்கு. நம்ம அப்பீல்லாம் போயிருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த ஜட்ஜ்மெண்ட்ல பி பிரவுன் மெடிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, டெல்லி பேஸ்டு கம்பெனி, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வெண்டார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிரான்ச் இன்னொன்று பாம்பேல இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா டெல்லி ஜிஎஸ் நம்பர் கொடுக்கறது பதிலா வெண்டார் வந்து பாம்பே ஜிஎஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க ராங்கா. ஸோ இதை இவங்களும் கவனிக்கல, அவங்களும் கவனிக்கல. பட் கடைசியா இவர் டெல்லியில தான் ஜிஎஸ்டி ஐடிசி வந்து அவைல் பண்ணிருக்காங்க, பாம்பேல ஐடிசியும் அவைல் பண்ணாமையே விட்டுட்டாங்க. இப்போ அவைல் பண்ணதுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் வந்துருச்சு, நீங்க வந்து இவ்வளவு எக்ஸஸா அவைல் பண்ணிருக்கீங்க, ஜிஎஸ்டி 2A ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, சார் அது ராங்கா தான் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ல கொடுத்துருக்காங்க, டெல்லியோட நம்பர்ல கொடுக்காம பாம்பே நம்பர்ல கொடுத்துட்டாங்க, நாங்க பாம்பேலையும் ஐடிசி அவைல் பண்ணல, ஸோ அதனால இங்க கரெக்டா அவைல் பண்ணியிருக்கோம், ஸோ எங்களோட குட்ஸும் ரிசீவ் ஆயிடுச்சு, அவரும் டாக்ஸை பேமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஹைகோர்ட்ல வந்து முறையிடுறாங்க, டெல்லி ஹைகோர்ட்ல. ஸோ டெல்லி ஹைகோர்ட் வந்து அதை பார்த்துட்டு ஈவன் தோ ராங் ஜிஎஸ்டி நம்பரா இருந்தாலும் ப்ராப்பரா பேமெண்ட் வந்ததுனால, ரெண்டாவது பாம்பேவும் அந்த பிரான்ச் ஐடிசி அவைல் பண்ணாதனால இந்த ஐடிசியை தாராளமா அவர் எடுத்துக்கலாம், இந்த ஒரு கிளரிக்கல் எரர்னால டோட்டல் ஐடிசியை நீங்க டினை பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் அசசிக்கு ஃபேவரபிளா பாஸ் பண்ணுச்சு.